மை டியர் மக்களே, நான் தான் உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு தயார் செய்ய போகிறோம். மீன் குழம்புனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லை? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. தூத்துக்குடி பகுதியில் மீன் குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் தேவாச்சி இந்த மீன் குழம்போட எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம். அவங்க கைப்பக்குவமே தனிதாங்க. அவ்வளவு அருமையாக இந்த மீன் குழம்பை தயார் செய்வாங்க. ஸோ இந்த மீன் குழம்பை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாகவே எங்கள் பகுதியில் விலை மீன் இல்லாட்டினா சாலை மீன், அப்புறம் குதிப்பு மீன், புள்ளி வாவல், இப்படி பல வகையான மீன்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நாங்கள் வாங்க. இப்போது உங்களுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கோ அந்த மீனை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 கொத்து கறிவேப்பிலைகள், 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12 எடுத்துக்கலாம். ஒரு 7 பூண்டு பற்கள் எடுத்துக்கலாம். மாங்காய் இல்லாத மீன் குழம்பா? கண்டிப்பாக மாங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. தேவைக்கு ஏற்றாற் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூள் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளி ஒரு சிறிய எலுமிச்சை பழம் அளவு சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதோட தாளிக்க கடுகு, சோம்பு மற்றும் வெந்தயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 1/2 கப் துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 7 பூண்டு பற்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பட்டு போல் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ இது இருக்கட்டும். அப்புறமா மீனை நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதாவது உப்பு, மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த ஃபிஷ்ஷில் ரப் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா மசாலாஸ் எல்லாமே மீனில் நல்லா ஒட்டி பிடிக்கும். அதனால தான் இருக்கட்டும். ஓகே, இப்போது நம்ம பவுலில் ஒரு 1/2 எலுமிச்சம் பழம் அளவு அல்லனா ஒரு எலுமிச்சை பழம் அளவு எடுத்துக்கலாம். புளி அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நான் அந்த பவுலில் சேர்த்துருக்கேன். இதோட நம்ம மிக்ஸி ஜாரை அலசின தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மல்லித்தூள் கண்டிப்பாக கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். ஏன்னா இது மீன் குழம்புன்றனால மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட மஞ்சள் தூள் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 2 மீடியம் சைஸ் சொன்னேன் இல்லையா, அதை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். இதோட மாங்காய் ஒரு முழு மாங்காய் பார்த்தீங்க இல்லையா, அதில் ஒரு பாதி மாங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் புளிப்புக்கு நமக்கு புளி இருக்குது, தக்காளி பழம் இருக்குது, மாங்காயும் இருக்குது. ஸோ பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட் இதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ மாங்காய் இல்லாத மீன் குழம்பு நீங்கள் பார்க்கவே முடியாது. பருப்பு குழம்புக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம், மீன் குழம்புக்கு சேர்த்துக்கலாம், தால்ச்சாவுக்கு கண்டிப்பாக மாங்காய் சேர்க்கணும். ஸோ மாங்காய் சீசனில் கண்டிப்பாக மாங்காய் சேர்த்து செய்யுங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த நேரத்திலேயே நம்ம சேர்த்துடுறோம். எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கு பிறகு
தயவு செய்து உங்கள் கைகளை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணுறது வேலைக்கே ஆகாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் கைகளை வச்சு நீங்கள் செய்யும்போது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடலாம். நம்ம ரசத்துக்கெல்லாம் பிசைவோம்ல அது மாதிரி. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் பகுதியில் நாங்கள் இந்த குழம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக சேர்த்துப்போம். அதாவது குழம்பு எங்களுக்கு கொஞ்சம் தளர்வாக இருக்கும். அதனால் இதோட கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலையும் நம்ம அதில் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான கலவை ரெடியாக இருக்குது. இதை நம்ம எந்த பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க விட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துருங்க. எங்கள் ஆச்சி என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த நேரத்திலேயே மீனையும் அதோடு சேர்த்து நல்லா தாளித்து கொட்டி அதை அடுப்பில் ஏற்றி கொதிக்க வச்சு இறக்குவாங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். பட் இன்றைக்கி உங்களுக்கு நான் அப்படி காட்டினேன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்ச அந்த கலவை ரெடியாக கொதிச்சு வந்திருக்கு. மேலே நுர வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச இந்த ஃபிஷ்ஷஸ் இருக்குது இல்லையா, இதை எடுத்து நம்ம ஒன்றா இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மீன் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தானே இல்லைங்களா, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மேலே கீரல் சேர்த்து மசாலா இறங்குறதுக்காக போட்டு கொஞ்சம் ஃபுல் ஃபிஷ்ஷாகவே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய மீன் வாங்கினீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்புறம் இதில் கரண்டி கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா கரண்டி நீங்கள் அடிக்கடி சேர்த்திங்கன்னா மீன் உடஞ்சி போய்டும் இல்லையா. ஸோ நீங்கள் சட்டி அந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டாலே போதுமானது. இப்போது லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மீன் ரொம்ப சீக்கிரமாக வெந்து வர்றதுனால ஒரு 7லிருந்து ஒரு 8 நிமிடங்கள் போதுமானது. இப்போது நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்காக நான் அடுப்பில் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 சிறிய குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா சோம்பும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம். நான் எப்பயுமே சொன்னா போல் சின்ன வெங்காயத்தோட தலையையும் வாலையும் கிள்ளிட்டு கொஞ்சம் தொலியோடு சேர்த்து சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சின்ன வெங்காயம்லாம் நல்லா கரிஞ்சு வந்துருச்சு. இந்த பகுதியில் நம்ம கறிவேப்பிலைகளை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மீன் குழம்புல இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம். எனக்கு இப்போவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குங்க. மீன் குழம்பு அவ்வளவு ருசியாக இருக்கும். நான் எக்ஸாஜரேட் பண்ணலை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தூத்துக்குடி ஸ்டைல் மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். மீனை வாங்கி க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் டைமாக இருக்குமே தவிர இந்த மீன் குழம்பு சட்டுன்னு செஞ்சிடலாம். மீன் துண்டுகளை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக, அதாவது சின்ன சின்ன மீன்களாக இருந்தால் நீங்கள் முழுசாக இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். அப்போ ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபுல்லாக சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும், நல்லா இருக்கும். பெரிய மீன்கள் அஃப்கோர்ஸ் நம்ம கட் பண்ணி தான் சேர்க்க முடியும். சின்ன மீன்களாக வாங்கும்போது இந்த மாதிரி முழுசாக சேர்த்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஸ்லோ ஃபயரில் அப்படியே விடுங்க. அதுவே கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மீன் குழம்பு, நமக்கு தயாராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கட்டி இல்லாமல் ஓரளவு தளர்வான இந்த மீன் குழம்பு தான் எங்கள் பகுதியில் நாங்கள் செய்கிறது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நாகர்கோயில் பகுதி அப்படி இல்லைனா கன்னியாகுமரி, கேரளா ஸ்டைலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். பட் எங்கள் பகுதியில் ஓரளவு இந்த மாதிரி தளர்வாக செய்கிறது தான் வழக்கம். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு. இல்லை சுட சுட சாதம் வடித்து அதில் இந்த மீன் குழம்பு சேர்த்து அந்த மீனை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த பச்சை மிளகாய் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. பச்சை மிளகாய்க்கு ஒரு தனி ருசி இருக்குங்க.
அந்த பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த குழம்பை வந்து நீங்கள் நல்லா அந்த ஜூஸை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் கூட தேவையில்லை, அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்ல மறக்காதீங்க. ரொம்ப சூப்பரான இந்த மீன் குழம்பை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறுநாளைக்கு ஒரு தோசையோ இட்லியோ வச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்குங்க. இது மீன் போட்ட மீன் குழம்புன்றதை விட தேன் குழம்புன்னு சொல்லலாம். ஸோ முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு பாருங்கள், சீக்கிரத்தில் வெற்றியாளர் ஆவீங்க. ட்ரை அண்ட் ட்ரை அகெயின். ஸோ இந்த நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேக் கேர் ஆல், பை.